அரசியலில் மற்றும் சட்டத்துறையில் சாதாரண மனிதர்கள் கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு தொகையை தனது சொத்து மதிப்பாக அறிவித்து அனைவரையும் புருவம் உயர்த்த வைத்துள்ளார் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி. தெலங்கானா மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலுக்காக அவர் தாக்கல் செய்துள்ள தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவருக்கும் அவரது மனைவி அனிதா சிங்விக்கும் சேர்த்து மொத்தம் சுமார் 2860.36 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சொத்துக்களுக்கு என்னதான் ஆதாரம் என்று பார்த்தால் அது அவரது சட்ட பணிதான். உச்சநீதிமன்றத்தின் முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவரான இவர் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1516 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதித்துள்ளார். குறிப்பாக கடந்த 2024-25 நிதியாண்டில் மட்டும் அவரது வருமானம் சுமார் 374 கோடி ரூபாய். அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 1 கோடி ரூபாய்க்கும் மேல் அவர் ஈட்டியுள்ளார். அவரது பணத்தை அவர் முதலீடு செய்திருக்கும் விதமே இன்றைய காலத்திற்கு ஏற்ப மிகவும் நவீனமாக உள்ளது. வங்கி சேமிப்பு மற்றும் பங்குகளில் சுமார் 2100 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள சிங்வி, பிட்காயின் போன்ற நவீன கால முதலீடான கிரிப்டோ கரன்சியிலும் 8.17 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இது தவிர வீட்டை அலங்கரிக்கும் விலையுயர்ந்த ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களின் மதிப்பு மட்டுமே 25 கோடி ரூபாய். நகைகளை பொறுத்தவரை சிங்வியிடம் 2.40 கோடி ரூபாய் மதிப்பிலும் அவரது மனைவி அனிதா சிங்வியிடம் 157.53 கோடி ரூபாய் மதிப்பிலும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் உள்ளன. இவரது சொத்துக்களில் மிக முக்கியமானது டெல்லியில் உள்ள வீடுகள். டெல்லியின் மிக விலையுயர்ந்த பகுதிகளான ஜோர்பாக் மற்றும் கோல்ஃப்லிங்ஸ் பகுதிகளில் இவருக்கு சொந்தமான தலா ஒரு வீட்டின் மதிப்பு மட்டுமே 140 கோடி ரூபாய். டெல்லி மற்றும் மும்பையில் மட்டும் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை இவர் கொண்டுள்ளார். இவர் மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற சொகுசு கார்களை வைத்திருந்தாலும் தனது அலுவலகத்தில் இருக்கும் ஒரு சாதாரண கணினியின் தேய்மான மதிப்பை கூட 163 ரூபாய் என மிக துல்லியமாக பட்டியலில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் சட்ட ரீதியான நிதி சிக்கல்களையும் அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி நிலுவை 63 கோடி ரூபாய் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு வரி விவகாரம் தொடர்பான வழக்கில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதையும் அவர் பிரமாண பத்திரத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மற்றவர்களுக்கு கடனாகவே சுமார் 353.32 கோடி ரூபாய் சிங்வி வழங்கியுள்ளார் என்பது இவரது நிதி வலிமையை காட்டுகிறது. அவரது வருமானத்தில் பெரும்பகுதி சட்ட ஆலோசனைகள் மற்றும் நீதிமன்ற வாதங்கள் மூலமே கிடைப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த சொத்து விவரங்கள் வெளியான போது இந்திய அரசியலில் அதிக சொத்து வைத்துள்ள தலைவர்களில் ஒருவராக அவர் கவனம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.